வணக்கம். இது எஃப்னா தமிழ் டிவியின் இலங்கையின் இன்றைய காலை செய்திகள். கொழும்பின் பிரபல ஹோட்டல்களில் இரவில் மந்திர ஆலோசனைகள். கொழும்பின் பிரபல ஹோட்டல்களில் அரசியல் முக்கியஸ்தர்கள் ரகசிய சந்திப்புகளை மேற்கொண்டு வருகின்றனர். உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களின் பிரசபைகள் மாநகர சபைகளின் அதிகாரத்தை நிறுவுவது பற்றிய மந்திர ஆலோசனைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. இலங்கையில் மிகவும் பெரிய மாநகர சபையாக கொழும்பு மாநகர சபை கருதப்படுகின்றது. இதனை கைப்பற்றுவது அரசியல் கட்சிகளின் பிரதான இலக்கு. கொழும்பில் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு இரண்டு பெரிய கட்சிகளின் தலைவர்களும் தற்பொழுது சுயேட்சை குழுக்கள், சிறிய கட்சிகள் தீவிர கலந்துரையாடல்களை நடத்தி வருகின்றனர். கடந்த 3 நாட்களாக இரவு நேரங்களில் கொழும்பில் இருக்கும் சொகுசு கொட்டல்களில் இரு தரப்பினரும் இந்த விவாதம் குறித்து விவாதித்து வருவதாக அரசியல் மட்ட தகவல் உறுதிப்படுத்தப்படுகின்றது. எனினும் இதுவரை தீர்க்க முடிவாக எட்ட முடியாத நிலையில் அரசியல் கட்சிகள் திணறி வருகின்றன. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இந்திய விஜயத்தின் பிறகு இந்த விடயம் குறித்து இறுதி முடிவு எடுக்கப்படும் என்றும் சொல்லியிருக்கின்றார். நடந்து முடிந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முடிவுக்கு அமைய கொழும்பு மாநகர சபையில் ஆளுங்கட்சியானது தேசிய மக்கள் சக்தி 48 ஆசனங்களையும் எதிர்க்கட்சிகள் 69 ஆசனங்களையும் பெற்றுள்ள விடயம் குறிப்பிடத்தக்கது. வெளியேற்றப்படும் ஸ்ரீதரன். நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனை மாநகர சபை தேர்தலில் முதலமைச்சர் வேட்பாளராக நிறுத்துவதற்கான முயற்சியில் தமிழ்சை கட்சியின் பொதுச் செயலாளர் சுமந்திரன் அணியினர் இறங்கியிருப்பதாக அரசியல் ஆய்வாளர் கருத்து வெளியிட்டுள்ளார். ஸ்ரீதரன் அதற்கு மறுத்தாலும் அவரை கட்சியின் விருப்பத்துக்கு மாறாக நடக்கின்ற என்று கூறி அவரை வெளியேற்ற முடியும். இதில் 2 நலன்கள் இருக்கின்றது. ஒன்று, ஸ்ரீதரன் கட்சியை விட்டு வெளியேற்ற முடியும். மற்றொன்று, ஸ்ரீதரனின் நாடாளுமன்ற ஆசனம் வெற்றிடமாகும். இவ்வாறான சூழலில் வெற்றிடமான நாடாளுமன்ற ஆசனத்துக்கு சுமந்திரன் தெரிவு செய்யப்படுவார். எதிர்க்கட்சி அரசியல்வாதிகளுக்கும் பாதாள உலக கும்பல்களுக்கும் இடையில் தொடர்பு. எதிர்க்கட்சி அரசியல்வாதிகளுக்கும் பல பாதாள உலக கும்பல்களுக்கும் இடையில் நேரடி தொடர்பு இருப்பதை விசாரணையின் மூலம் தெரிய வந்திருப்பதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் அறிவிக்கின்றார். அவர்களில் ஐக்கிய மக்கள் சக்தியின் 9 வேட்பாளர்கள், ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன 8 வேட்பாளர்கள், மக்கள் கூட்டணியின் 4 வேட்பாளர்கள், ஐக்கிய தேசிய கட்சியின் 3 வேட்பாளர்கள் மற்றும் சர்வஜன அதிகாரத்தில் 1 வேட்பாளர் ஆகியோர் உள்ளடக்கம். சமீபத்திய கொலைகளின் அதிகரிப்பை கட்டுப்படுத்த அரசாங்கம் தவறவிட்டதாக குற்றம் சாட்டி எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் தியாஸ்ரீ ஜெயசேகர எழுப்பிய கேள்விகளுக்கு பதில் வழங்கும் விதமாக அமைச்சர் இந்த கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். தற்போதைய தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார் திசாநாயக்கா அரசாங்க பாதாள உலக கும்பல்கள் ஒழிக்கும் என்று கூறினார். ஆனால் அது நடப்பதாக தெரியவில்லை என்றும் தியாசிரி குற்றம் சாட்டியிருக்கின்ற விடயம் குறிப்பிடத்தக்கது. 79 துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் இடம்பெற்றிருப்பதாகவும் 52 பேர் உயிரிழந்ததாகவும் அமைச்சர் ஆனந்த விஜயபால குறிப்பிட்டிருக்கின்றார். போதைப்பொருள் மற்றும் பாதாள குழுக்களின் செயற்பாடுகள் ஒன்றுடன் ஒன்று தொடர்பு பட்டிருக்கின்றது. 2025 ஆண்டு 5ஆம் மாதம் 7ஆம் தேதி வரையான காலப்பகுதியில் இடம்பெற்ற 79 துப்பாக்கிச்சூட்டு பிரயோகத்தில் 52 பேர் உயிரிழப்பு. இதனால் பொதுமக்களின் அன்றாட வாழ்க்கை முழுமையாக பாதிப்பு ஏற்படவில்லை என்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு பாராளுமன்ற அலுவல்கள் அமைச்சர் கருத்து வெளியிட்டுள்ளார். கொழும்பில் மாணவி அம்சிகா உயிரிழப்பு தொடர்பாக தன் மீது அபாண்டமான குற்றம் சுமத்துவதாக ஜிவிபி பிரமுகர் சொல்லும் விளக்கம். மாணவி அம்சிகா ஒருவர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் தொடர்பாக குற்றம் சுமத்தப்பட்டிருக்கும் தனியார் கல்வி நிறுவனத்தைச் சேர்ந்த ஏவிபி பிரமுகர் ஒருவர் நாராயணப்பிள்ளை சிவானந்த ராசா குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு பதிவு செய்துள்ளார். தனது பெயருக்கு அவதூறு ஏற்படுத்தும் வகையில் ஒரு குழுவினர் வேண்டுமென்றே நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் செயற்படுவதாக கூறி உரிய விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருக்கின்றார். உயிரிழந்த மாணவி உடல்நலக்குறைவுடன் வகுப்புக்கு வந்திருந்ததாகவும் மாணவியின் பெற்றோரை அழைத்து மாணவி உடல்நலம் தேறிய பின்னர் வகுப்புகளில் பங்கேற்குமாறு மட்டுமே அறிவுறுத்தியதாக அந்த நபர் குறிப்பிடுகின்றார். தனது புகைப்படங்களை பயன்படுத்தி சமூக ஊடகங்களில் கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு தான் மன உளைச்சலுக்கு ஆளாகி இருப்பதாகவும் இது யாரோ வேண்டுமென்று செய்யும் செயல் என்று சந்தேகிப்பதாகவும் கருத்து வெளியிடுகின்றார். கடந்த 29ஆம் தேதி கொட்டாஞ்சியனே ஹல்பத்த வீதியின் குடியிருப்பு வளாகம் ஒன்றில் வசித்து வந்த டில்சி அம்சிகா என்ற மாணவியை 6வது மாடிலிருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்டார். அவர் கடுமையான மன அழுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட நிலையில் தற்கொலை செய்து கொண்டதாக பெற்றோர் தெரிவித்தனர். பம்பலப்பட்டு ராமநாதன் மகளிர் கல்லூரியில் கல்வி கற்ற தனது மகளுக்கு அங்கு பயிற்றுவிக்கும் ஆசிரியர் ஒருவர் பாலியல் துன்புறுத்தல் ஈடுபட்டதாகவும் பின்னர் மாணவி பாடசாலை மாறிய பின்னர் குற்றம் சாட்டப்பட்ட ஆசிரியரின் நண்பரான ராஜேஸ்வரி கல்வி நிலைய உரிமையாளர் மாணவியை மாணவர்கள் மத்தியில் அவமானப்படுத்தியதாக பெற்றோர் குற்றம் சுமத்தி வருகின்ற விடயமும் குறிப்பிடத்தக்கது.
அரசியல் கைதிகளை உடனடியாக விடுவிக்குமாறு வலியுறுத்தல். பல ஆண்டுகளாக சிறையில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் அரசியல் கைதிகளை உடனடியாக விடுவிக்க அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் வேண்டுகோள். பயங்கரவாத தடை சட்டம் இன்று நடைமுறையில் இருக்கின்றது. 12 அல்லது 13 தமிழ் அரசியல் கைதிகள் சிறையில் உள்ளார்கள். இந்த சட்டத்தின் பிரகாரம் தவறாக கைது செய்யப்பட்டவர்கள் விடுவிப்பதற்கு அரசாங்கம் தயாரில்லை. எனவே மிக மோசமான பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் அரசியல் கைதிகள் அரசாங்கம் உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று கஜேந்திரகுமார் வேண்டுகோள். வாக்கு வேட்டைக்காக வடக்கை நாம் அரவணைக்கவில்லை. தேசிய மக்கள் சக்தி உண்மையாகவே வடக்குக்கு சேவையாற்றுகின்றது. மாறாக வாக்குகளை இலக்கு வைத்து எமது கட்சி செயற்படவில்லை. காணாமல் போயிருந்த நிலையில் மீண்டும் கிடைப்பிருக்கும் வீடுகளில் கூடுதலாக கவனிப்பிருக்கும். ஏனெனில் அவர்கள் பட்ட கஷ்டங்கள் வலி பெரும் வேதனையாக இருந்திருக்கும். வடக்கு என்பது இலங்கைக்கு கிடைக்காமல் இருந்த பிள்ளைகள் தான். தற்பொழுது அந்த பிள்ளைகள் நாட்டுக்கு கிடைத்துள்ளனர். போரால் வடக்கு மக்களே பெரிதும் பாதிக்கப்பட்டவர்கள். எனவே தேசிய நல்லிணக்கத்துக்கு மட்டும் அல்ல, அபிவிருத்திக்காக நம்மால் செய்யக்கூடிய அனைத்தையும் செய்வோம். அமைச்சர் பிமல் ரத்நாயக்கா கூறியிருக்கிறார். இதனை நாம் வாக்குகளுக்காக செய்யவில்லை. நாம் சேவை செய்தால் வாக்கு என்பது தாமாக கிடைக்கும். எனவே உண்மையாகவே சேவையாற்றுகின்றோம். வடமாகாணத்தில் மன்னாரில் எமக்கு பெரும்பான்மை பலன் கிடைத்திருக்கிறது. வவுனியாவில் வெற்றி கிடைத்துள்ளது. வடக்கில் 150 உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் கிடைக்கப்பெற்றுள்ளனர். இதற்கு முன்னர் அவ்வாறு இருக்கவில்லை. கிழக்கிலும் 216 உறுப்பினர்கள் கிடைக்கப்பெற்றுள்ளனர் என்றும் அமைச்சர் செய்தியாளர் சந்திப்பில் கருத்து வெளியிட்டுள்ளார். தமிழீழ விடுதலை புலிகள் தோற்கடிக்கப்பட்ட நாளை நினைவுகூர விமல் அறைகோபால். தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு தோற்கடிக்கப்பட்ட நாளை நினைவு கூறுவதற்கு நாட்டு மக்கள் அணிதிரள வேண்டுமென்றும் அதேபோல் ஜனாதிபதியின் நினைவு கூற வேண்டுமென்றும் தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச வலியுறுத்தார். மே மாதம் 9ஆம் தேதி நாசிவாதம் மற்றும் பாசிசவாதம் என்று தோற்கடிக்கப்பட்ட நாளாகும். 2வது உலகப் போர் முடிவுக்கு கொண்டு வரப்பட்ட நாளாகும். எனவே 2ஆம் உலகப் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு உயிர் தியாகம் செய்த படையினரை நினைவு கூற வேண்டாம். இலங்கையில் தோற்கடிக்கப்பட்ட நாள் இன்னும் 8 நாளில் வருகின்றது. தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு நாம் கூறும் தரப்பு பாசிசவாத அமைப்பாகும் என்றும் விமல் வீரவன்ச குறிப்பிடுகின்றார். ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்கா வியட்நாம் விஜயத்தின் போது படைவீரர்கள் நினைவு தூபியில் மலரஞ்சலி செலுத்தினார். எனவே இலங்கையிலும் தோற்கடிக்கப்பட்ட நாளையும் சிறப்பாக நினைவு கூற வேண்டாம். இன்னும் 8 நாளில் அதற்காக நாள் வருகின்றது. தமது கடமைகளை அந்த நாளில் நிறைவேற்ற நாட்டு மக்கள் அணிதிரள வேண்டும் என்றும் அறைகூவல் விடுக்கின்றார் விமல் வீரவன்ச. முல்லைத்தீவு குருந்தூர் மலை பிக்குகள் சண்டைத்தனம். விவசாயிகள் 3 பேர் போலீசாரினால் கைது. முல்லைத்தீவு குருந்தூர் மலை அடிவாரத்தில் சொந்த வயல் நிலங்களில் விவசாயம் செய்யும் பொருட்டு அதை உழவு இயந்திரம் மூலம் காணி உரிமையாளர்கள் குருந்தூர் மலையில் சட்டவிரோத விகாரை அமைத்துள்ள விகாரபதியினால் தடுக்கப்பட்டுள்ளார். குருந்தூர் மலையில் கீழாக தமிழ் மக்களுக்கு சொந்தமான பல நூற்றுக்கணக்கான நிலங்கள் பௌத்த பிக்குகள் தொல்லியல் திணைக்களத்தின் துணையோடு ஆக்கிரமித்துள்ளனர். இந்த காணிகளுக்கு அண்மையாக கும்பலமுனை தண்ணி முறிப்பு குளத்தின் கீழான நீர்ப்பாசனத்தினூடாக விவசாயம் செய்யும் நோக்கில் குறித்த காணியின் உரிமையாளர்கள் தனது பணியாட்கள் மூலம் உழவு செய்துள்ளார். அந்த இடத்துக்கு வருகை தந்த குருந்தூர் மலை பௌத்த பிக்கு தொல்லியல் திணைக்களத்தினர் போலீசார் இணைந்து விவசாய நடவடிக்கையை தடுத்ததோடு விவசாய நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த விவசாயிகளை உளவு இயந்திரத்தினையும் கைது செய்து முல்லைத்தீவு போலீஸ் நிலையத்தில் கொண்டு சேர்த்தனர். குறித்த காணியின் உரிமையாளர் இதய நோய் சிகிச்சை பெறுவதற்காக யாழ்ப்பாண வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் நிலையில் அவரின் பணியாளர்கள் மூலமாக விவசாய நடவடிக்கைகள் மேற்கொண்ட போதும் இவ்வாறு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டு பணியாளர்கள் விவசாயிகளால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையில் போர் பதற்றம் ஏற்பட்டதன் விளைவாக இலங்கையிலிருந்து அனுப்பப்படும் அதிகளவான வெற்றிலைகள் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் தேங்கின. இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையிலான பதற்றமான சூழல் காரணமாக வெற்றிலை ஏற்றுமதி பாதிக்கப்பட்டிருப்பதாக இலங்கை வெற்றிலை ஏற்றுமதிகள் சங்கம் தெரிவிக்கின்றனர். விமான சேவை நிறுத்தப்பட்டுள்ளமையினால் கராச்சிக்கான வெற்றிலை ஏற்றுமதி நிறுத்தப்பட்டிருப்பதுடன் குளியாப்பட்டி வெற்றிலை விவசாய நல சங்கத்தின் தலைவர் சந்திரசிறை தெரிவிக்கின்றார். இலங்கையிலிருந்து பாகிஸ்தானுக்கு அதிகளவான வெற்றிலை ஏற்றுமதி இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. வாரத்தில் 2 நாட்களுக்கு விவசாயிகளிடமிருந்து வர்த்தகர்கள் வெற்றிலையை கொள்வனவு செய்கின்றனர். எனினும் விமான சேவை நிறுத்தப்பட்டமையினால் வெற்றிலைகள் விமான நிலையத்தில் தேங்கியிருக்கின்றன. இங்கிலாந்தில் அகதி அந்தஸ்து கோரும் இளைஞர்கள் உட்பட பல நாடுகளைச் சேர்ந்தவர்களுக்கு ஆபத்து. இங்கிலாந்தில் தங்கி புகழுடன் கோர அதிக வாய்ப்பிருதாக கருதப்படும் நாட்டினரின் விசா விண்ணப்பங்கள் அரசாங்கத்தின் புதிய நடவடிக்கையின் கீழ் கட்டுப்படுத்தப்படலாம். பாகிஸ்தான், நைஜீரியா, இலங்கை போன்ற நாடுகளைச் சேர்ந்தவர்கள் வேலை மற்றும் படிப்புக்காக இங்கிலாந்து வருவது மிக கடினமாக இருக்கலாம்.
சட்டபூர்வமாக வேலை அல்லது படிப்பு விசாவில் இங்கிலாந்தில் வந்த பின்னர் புகலிடம் கூறுபவர்கள் ஒரு குறிப்பிட்ட சிக்கல்களாக இருப்பதாக அமைச்சர் நம்புகின்றார். இது வழங்கப்பட்டால் அவர்கள் நாட்டில் நிரந்தரமாக தங்க அனுமதிக்கும். உள்துறை அலுவலக செய்தி தொடர்பாளர் ஒரு கூறும்போது, வரவிருக்கும் குடியேற்ற அறிக்கை எங்கள் குடியேற்ற முறையை மீட்டெடுக்க ஒரு விரிவான திட்டத்தை வகுக்க வேண்டும். புள்ளி விபரங்கள் துல்லியம் குறித்த மதிப்பாய்வு காரணமாக 2020 ஆண்டு தொடக்கம் வெளியேறும் காசோலைகள் குறித்த புள்ளி விபரங்கள் உள்துறை அலுவலகம் வெளியிடாத காரணத்தினால் எமது நாட்டின் விசாக்கள் காலாவதியாக தங்க வாய்ப்பிருக்கின்றது. இங்கிலாந்திலிருந்து வெளியேறும் பல நபர்கள் பதிவு செய்யப்படாமல் போகலாம். அதாவது புறப்படும் பதிவு இல்லாதவர்கள் இன்னும் நாட்டில் இல்லை. ஐரோப்பாவிலும் மற்றும் பிரித்தானியாவிலும் கல்வி சிந்தனை குழுவின் மூத்த உறுப்பினரான பேராசிரியர், விசாக்களை கட்டுப்படுத்துவது புகலிட விண்ணப்பங்களின் எண்ணிக்கையில் ஏற்படுத்தும் தாக்கம் மிக சிறிதாக இருக்க வாய்ப்பிருப்பதாகவும் கூறியிருக்கின்றார். நன்றி.